இச்சு போட் சினிமாவில் இந்த இப்படியெல்லாம் நான் விஷயம் பார்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஜோயா போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க குக்கு வித் கோமாளியிலேருந்து நேற்று வரையும் வந்து நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்று பல சோர்ஸ்லேருந்து கன்ஃபார்மாக போகிறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய இடத்துல போட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து Q&A செஷன் வந்து ஃபேன்ஸ் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் வந்து பிக் பாஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் போகிற மாதிரி ஐடியா இருக்கா அக்கா? ப்ளீஸ் போகாதீங்க, நீங்கள் அழுதா கஷ்டமாக இருக்கும், எப்போவும் நீங்கள் ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கணும், ஸோ ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வந்து நான் உங்களை வந்து பிக் பாஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வரணும்னு, உங்களோட பெரிய ஃபேன் நான், லவ் யூ ஜோயா அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தேங்க்யூ டியர், எனக்கு என்னமோ பிபி செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கலாம்ல, நிறைய ஹேர் சீக்ரெட்ஸ் மேக்கப் வீடியோஸ் எல்லாம் போடுங்க, நான் அவங்களோட பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கடவுளே வாய்ப்பே இல்லை, நான் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு அது வந்து என்னோட விஷயமே கிடையாது. ஸோ பீப்புள் வந்து இப்போல்லாம் கண்டென்ட்டுக்கு வந்து பயங்கரமாக ஏங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரியல் லைஃப் எது, கண்டென்ட்டுக்காக இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் வந்து போயிடுச்சு. நான் வந்து ரியலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு நோ சொல்லிட்டாங்க, விச் இஸ் குட் திங் அப்படி தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான ஒரு கொஷின், அக்கா பிக் பாஸ் போகிற ஐடியா இருந்தால் ப்ளீஸ் ஃபர்கட், நீங்கள் இன்னோசென்ட் தானே, உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்களோட ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் அதனால தான் வந்து நான் போகாமல் இருக்கேன், ரியல் லைஃப்பில் இருக்கிற செருப்படியே வந்து போதும், இதுக்கு அங்கே போய் இன்னும் வாங்கணுமா வேறு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பிக் நோ வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜோயா வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஜோயா சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க போகல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இன்றைக்கி அவங்க போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜோயா வந்தால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பிக் பாஸ் அப்டேட்ஸ் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.